ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு லான்ச் ஆகக்கூடிய எஸ்கலேட்டர் கிரிப்டோ பேஸ்டு ப்ராஜெக்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஸ்டேபிள் காயின் 3 யூஎஸ்டிடியை வச்சு என்ட்ராகி எத்தனை வருமானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஃபுல் பிளானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு லான்ச் ஆகக்கூடிய நம்மளோட எஸ்கலேட்டர் ப்ராஜெக்டில் உள்ள இணைஞ்சு அன்லிமிட்டடாக வருமானம் பெற அத்தனை நபர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என்னோட சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இதனை பற்றின தகவல், நம்மளோட எஸ்கலேட்டர் ப்ராஜெக்டை பற்றின தகவல் உங்களுக்கு உடனே தெரியணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி விடுங்க. சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ எஸ்கலேட்டர் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒண்டர்ஃபுல்லான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகணுமோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து நம்மளை நிறுத்தும். அதே மாதிரி தான் இந்த எஸ்கலேட்டர் ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம்னாவே எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டினியூஸாக ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட இன்கம் அப்படிங்கிறதும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே வரக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா 100% டிஸ்ட்ரிபியூஷனாகவே இருக்குது. ஸோ எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது யூஎஸ்டிடி பேஸ்டு கிரிப்டோ கரன்சியில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேபிள் காயின்னு சொல்லக்கூடிய யூஎஸ்டிடியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதே மாதிரி கேஸ் ஃபீஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா பிஎன்பி ரெண்டுமே பெப்20ல் இருக்குது. அது மட்டும் இல்லை, ப்ராஜெக்டில் பார்த்திங்க அப்படின்னா 100% டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா உள்ளே வரக்கூடியது 100% எல்லா பக்கமும் பிரியுதுன்னு அர்த்தம். ரெஃபரல் இன்கமாக பார்த்திங்கன்னா 70% இருந்து 60% இருக்குது. அதை தாண்டி லெவல் இன்கம் 30% இருக்குது. டெய்லி ஷேருக்கு உண்டான ஆப்ஷனும் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இங்கே ஒட்டுமொத்த பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா 3 யூஎஸ்டிடியில் ஸ்டார்ட் ஆகிற பேக்கேஜ் 5, 10, 25, 50, 75, 100, 250, 500, 750, 1000, 2000 யூஎஸ்டிடி பேக்கேஜில் இருக்குது. அப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 பேக்கேஜ் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ராகக்கூடியது எல்லாருமே 3 யூஎஸ்டிடி தான். கிட்டத்தட்ட ஒரு யூஎஸ்டிடி 90, 91, 92 ரூபா போட்டால் கூட மினிமம் அமௌண்ட்டில் ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரிப்டோ கரன்சியில் இருக்குது அப்படின்னா அது நம்மளோட எஸ்கலேட்டர் ப்ராஜெக்ட் தான். அதே மாதிரி ஆட்டோ டாப்அப் இருக்குது, மேனுவல் டாப்அப் இருக்குது. அட் அ டைமில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேனுவல் டாப்அப் 3 யூஎஸ்டிடி 5, 10 அப்படியே அடுத்தடுத்த பேக்கேஜ் சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், கூடுதலாக அப்கிரேடு பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் 8 யூஎஸ்டிடியில் என்ட்ரு ஆகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு பேக்கேஜும் 2வது பேக்கேஜ்குள்ளேயும் நான் என்ட்ரு ஆகிருக்கேன்னு அர்த்தம். அதே 18 யூஎஸ்டிடிக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன் அப்படின்னா 3, 5, 10 அப்படிங்கிற பேக்கேஜில் என்ட்ரு ஆகிருக்கேன். டைரெக்டாக நான் என்ன பண்ண முடியாது, முன்னாடி இருக்கக்கூடிய பேக்கேஜை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பேக்கேஜுக்கு என்னால் என்ன பண்ண முடியாது. எடுத்ததே நான் 100 யூஎஸ்டிடி போட்டு என்ட்ரு ஆகிறேன் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த பேக்கேஜை சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், நம்ம அப்கிரேடு பண்ணிக்க முடியும். இப்போ 3 யூஎஸ்டிடியில் ஆரம்பித்து 2000 யூஎஸ்டிடி வரைக்கும் டோட்டலாக எல்லா யூஎஸ்டிடியிலும் நம்ம என்ட்ராகக்கூடிய வாய்ப்பும் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் 3 ரீபர்த் இருக்குது. அது மட்டும் இல்லை, லெவல் இன்கம் 30%ன்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு 5 லெவலுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்தவித கண்டிஷனும் இல்லை லெவல் இன்கம்மை எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி அன்லிமிட்டடாக ஸ்பான்சர் இன்கம் இருக்குது. ஆட்டோ ஸ்பில் ஓவரும் ஆட்டோ அப்கிரேடும் இந்த இடத்துல இருக்கிறபடியாக டீமை பில்ட் பண்ணக்கூடிய அத்தனை நபர்களுமே கடன்னு என்னாகும், இன்கம் அப்படிங்கிறது ஆட் ஆகிட்டு வரும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா 2000 யூஎஸ்டிடியில் 75% டைரக்ட் இன்கமாக இருக்குது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ டைரக்ட் இன்கம் பார்த்திங்கன்னா 70%ம் இருக்குது. ஒரு சில பேக்கேஜுக்கு 60% இருக்குதுன்னு சொன்னோம். 3 யூஎஸ்டிடியில் இருந்து 75 யூஎஸ்டிடி பேக்கேஜ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 70% டைரக்ட் இன்கமாகவே இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான டைரக்ட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு தான் சொல்லணும்.
அது மட்டும் கிடையாது, அவங்களோட ரீபர்த் ஐடிக்கும் டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி 60% டைரக்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 100 யூஎஸ்டிடியில் இருந்து 1000 யூஎஸ்டிடி பேக்கேஜ் வரைக்கும் இருக்குது. 30% லெவல் இன்கம் 2x2 மேட்ரிக்ஸ் ஈஸியாக ஃபில் ஆகிட்டு வரக்கூடிய 2x2 மேட்ரிக்ஸ் 10 லெவலில் இன்கம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பேக்கேஜ்லேயும் 6வது லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீபர்த் ஐடியும், 7வது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்கிரேடு அடுத்த பேக்கேஜுக்கும், 8வது லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 ரீபர்த் ஐடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை 10% டெய்லி ஷேரிங் இந்த இடத்துல இருக்குது. எந்த பேக்கேஜில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 250 யூஎஸ்டிடி பேக்கேஜில் நம்ம என்ட்ராயிருந்தோம் அப்படின்னா அதில் இருந்து 2000 யூஎஸ்டிடி பேக்கேஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே 10% டெய்லி ஷேர் அப்படிங்கிறது அப்ளிகபிளாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஆட்டோமேட்டிக் ரீபர்த் ஐடியும் இந்த இடத்துல இருக்குது. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் பேக்கேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 2000 யூஎஸ்டிடி பேக்கேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கம் கிட்டத்தட்ட 3 யூஎஸ்டிடியில் ஒருத்தர் வந்தாலே 2.1 யூஎஸ்டிடி உங்களுக்கு இன்கமாக இருக்கும். அப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், எல்லா பேக்கேஜுக்கும் டைரக்ட் ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதை தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீபர்த்துக்கும் டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வருது அப்படின்னா அன்லிமிட்டெட் டைரக்ட் இன்கம்னு தான் இந்த இடத்துல சொல்லணும். அது மட்டும் இல்லை, யோசிச்சு பாருங்கள், ஒரு 100 யூஎஸ்டிடியில் ஒருத்தர் உங்கள் டைரக்டில் வராங்க அப்படின்னா 60 யூஎஸ்டிடி உங்களோட இன்கமாக இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 1000 யூஎஸ்டிடியில் ஒருத்தர் வரார் அப்படின்னா 600 யூஎஸ்டிடி உங்களோட டைரக்ட் இன்கம். அப்போ 10 பேர் 1000 யூஎஸ்டிடியில் வந்தாங்க அப்படின்னா 10 × 600 போட்டு பாருங்கள், 6000 யூஎஸ்டிடி உங்களோட இன்கம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம எஸ்கலேட்டர் ப்ராஜெக்டில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன கண்டிஷன் தான் இருக்குது. 6வது லெவல்லேருந்து லெவல் இன்கம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அந்தந்த பேக்கேஜுக்கு உண்டான டைரக்ட் ரெஃபரல் இருக்கணும். 3 யூஎஸ்டிடிக்கு பேக்கேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 டைரக்ட் ரெஃபரல் இருக்கணும். அந்த 2 ரெஃபரலும் 3 யூஎஸ்டிடியில். இதுக்கு மட்டும் கிடையாது, டோட்டலாக எல்லா யூஎஸ்டிடி பேக்கேஜுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் ரெஃபரல் 3 யூஎஸ்டிடியில் தான். எக்ஸாம்பிள் பாருங்கள், 1000 யூஎஸ்டிடி பேக்கேஜுக்கு ஒட்டுமொத்த டோட்டல் ரெஃபரல் 20 டைரக்ட் ரெஃபரல் இருக்கணும். 20மே 3 யூஎஸ்டிடியில் இருந்தாலே போதுமானது. அப்போ பாருங்கள், ரொம்ப சின்ன கண்டிஷன் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 10 லெவலுக்கு உண்டான லெவல் இன்கம் இந்த இடத்துல ஷோ ஆகுது. எக்ஸாம்பிள் இதை சொல்கிறேன். இதே மாதிரி தான் அடுத்தடுத்த பேக்கேஜும். இப்போ பாருங்கள், 5 லெவல் வரைக்கும் எந்தவித கண்டிஷனும் கிடையாது. 6வது லெவலில் 64 நபர்கள் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு ரீபர்த் ஐடியும் இருக்குது. அதை தாண்டி இன்கமும் 2.76 யூஎஸ்டிடி இருக்குது. 7வது லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ அப்கிரேடு உங்களோட ஐடி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 5 யூஎஸ்டிடி பேக்கேஜுக்கு அப்கிரேட் ஆகும். நீங்கள் மேனுவல் அப்கிரேடு பண்ணியிருந்தாலும் ஆட்டோமேட்டிக் அப்கிரேடு கம்பல்சரி நடந்தே தீரும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஸ்பான்சர் இன்கம் இதே மாதிரி உங்கள் டவுன்லைனில் இருக்கிற பண்ணும்போது உங்களுக்கு டைரக்ட் இன்கம் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8வது லெவலில் 2 ரீபர்த் ஐடியும் இந்த இடத்துல இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு பேக்கேஜ்லேயும் இதே ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். 6வது லெவலில் ஒரு ரீபர்த்தும், 7வது லெவலில் ஆட்டோ அப்கிரேடு அடுத்த பேக்கேஜுக்கும், 8வது லெவலில் 2 ரீபர்த் ஐடியும். அப்போ கிட்டத்தட்ட 3 யூஎஸ்டிடி பேக்கேஜில் மட்டுமே 170 யூஎஸ்டிடி இன்கம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இது கம்ப்ளீட் ஆகும்போது 3 ரீபர்த் ஐடியும் ஆட்டோ அப்கிரேட் ஆகி அடுத்த பேக்கேஜ்குள்ளேயும் இன்கம் பார்க்கறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. இதே மாதிரி தான் எல்லா பேக்கேஜுக்கும் இதே தான். 5 யூஎஸ்டிடியில் பார்த்தீங்கன்னா 281, 10 யூஎஸ்டிடியில் 558, 25 யூஎஸ்டிடியில் 1409, 50 யூஎஸ்டிடியில் 2844 யூஎஸ்டிடியும், 75 யூஎஸ்டிடியில் 4275, 100 யூஎஸ்டிடியில் 5588, 250 யூஎஸ்டிடியில் 17095 யூஎஸ்டிடியும், 500 யூஎஸ்டிடியில் பார்த்தீங்க அப்படின்னா 28440 யூஎஸ்டிடியும், 750 யூஎஸ்டிடி பேக்கேஜில் 42785 யூஎஸ்டிடியும், அதை தாண்டி 1000 யூஎஸ்டிடியில் பார்த்தீங்க அப்படின்னா 56,380 யூஎஸ்டிடி அப்படிங்கிறது இன்கம் ஒட்டு மொத்தமாக
11 பேக்கேஜுக்கு உண்டான இன்கம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1,56,830 யூஎஸ்டிடி அப்படிங்கிறது ஒரு முறை கிடையாது, திரும்ப திரும்ப பல மடங்கு கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு பேக்கேஜ்லேயும் 10 லெவல் கம்ப்ளீட் ஆகி முடிக்கும்போது 3 ஐடி ரீபர்த் ஆகி அந்த பேக்கேஜ்குள்ளேயே இருக்குது. அது மட்டும் இல்லை, அடுத்த பேக்கேஜுக்கு உண்டான ஆட்டோ அப்கிரேடு இருக்குதுன்னா எந்த அளவுக்கு இந்த இடத்துல இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பேக்கேஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 10% ஷேர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 250 யூஎஸ்டிடியில் இருந்து ரெகுலர் ஷேர் அப்படிங்கிறது இருக்குது. அதில் என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் பேக்கேஜில் 100 யூஎஸ்டிடியில் வரவங்ககிட்ட இருந்து 10% எடுத்து 250 யூஎஸ்டிடி டாப்அப் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அது ஆட்டோ அப்கிரேடாக இருந்தாலும் சரி, மேனுவல் அப்கிரேடாக இருந்தாலும் சரி, அதில் 10% அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேக்கேஜ் ப்ரீவியஸ் பேக்கேஜ்லேருந்து அந்த 10% கால்குலேஷன் வரும். அதே மாதிரி தான் அப் டு 1000 யூஎஸ்டிடி பேக்கேஜில் 10% எடுத்து 2000 யூஎஸ்டிடி பேக்கேஜுக்கு வரக்கூடியவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அது சாதாரண இன்கம் கிடையாது. அப்போ ரெகுலர் இன்கம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல அப்ளிகபிளாக இருக்குது. அதை தாண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ராயல்ட்டி இன்கமும் இருக்குது. யாரெல்லாம் 2000 யூஎஸ்டிடியில் என்ட்ரு ஆகுறாங்களோ அதிலிருந்து 10% எடுத்து 5% பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி இன்கமாக, ஸோ ராயல் இன்கம் எவ்ரி மந்த் 2000 யூஎஸ்டிடி பேக்கேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்குது. அதை தாண்டி டைரக்ட் ரெஃபரில் ஒருத்தர் 2000 யூஎஸ்டிடிக்கு வந்தாவே 1500 யூஎஸ்டிடி இன்கம். அதை எடுக்கணும் அப்படின்னா டைரக்ட் ரெஃபரில் 25 யூஎஸ்டிடி அப்படிங்கிறது ஆக்டிவ் மெம்பராக இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸான 2000 யூஎஸ்டிடி பேக்கேஜோட கண்டிஷன்ஸ். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் இன்கம் பேஸ்டில் கண்டிஷனும் இருக்குது. என்ன அப்படின்னா வரக்கூடிய ஏர்னிங்ஸில் இருந்து பர்டிகுலர் பேக்கேஜ் நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது சிஸ்டத்தோட ரூல்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த இடம் என்னென்னா 500 யூஎஸ்டிடி இப்போ இன்கம் வந்திருக்கு அப்படின்னா 100 யூஎஸ்டிடி என்ன பண்ணனா போதும், பேக்கேஜில் இருந்தால் போதும். கிட்டத்தட்ட 400 யூஎஸ்டிடி நம்ம ஏர்னிங்ஸ் எக்ஸஸாக இருக்குது. அதே மாதிரி 1000 யூஎஸ்டிடி இன்கமாக வரும்போது 250 யூஎஸ்டிடி பேக்கேஜில் இதே மாதிரி 5000 யூஎஸ்டிடி இன்கமாக வரும் பட்சத்தில் 1000 யூஎஸ்டிடி பேக்கேஜில் இருக்கலாம். சாதாரண கண்டிஷன் தான் இருக்குது. அற்புதமான வாய்ப்பு. ஸோ எக்ஸலண்ட்டான யூஎஸ்டிடி பேஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வெரி பிகினிங் என்ட்ரன்ஸு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மால் யூஎஸ்டிடியான 3 யூஎஸ்டிடியில் நம்மளோட அத்தனை வருமானத்தையும் ஈட்டு தரக்கூடிய ப்ராஜெக்டாக நம்ம எஸ்கலேட்டர் ப்ராஜெக்ட் இருக்குது. விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். நன்றி, வணக்கம். நல்லதாய் நடக்கும்.